ஒரு தடவை கமலஹாசன் அவர்களை வந்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நான் சொல்கிறது ஒரு 25-30 வருஷத்துக்கு முன்னாடி அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு தமிழர் ஒரு இளைஞர் வந்து இந்த ஹாலிவுட் படங்களுடைய டெக்னாலஜியை முழுக்க படித்தவர் வந்து அவ்வளோ ஃபிங்கர் டிப்பில் இருக்கிற ஒரு நபர் வந்து அவர் என்னென்னா கமலை வச்சு ஒரு பிரம்மாண்டமான ஒரு டெலிஃபிலிம் ஒன்று பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை. ஆனால் ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி அதெல்லாம் இதுவாகி அப்போ எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இந்த இமெயில் இன்டர்நெட்டே இல்லாத காலகட்டம் இங்கே இந்தியாவுக்குள்ளே இல்லாத காலகட்டங்கள் அமெரிக்காவில் வந்து ஒரு பெரிய வளர்ச்சியாக இருக்குது. கமலுக்கு அவரை பற்றி தெரியுது. உங்களுடைய பயோடேட்டாலாம் எனக்கு அனுப்புங்க என்பது இவர் வந்து ஏறக்குறைய அந்த டெக்னாலஜி ஹாலிவுட் சினிமாவுடைய டெக்னாலஜியை கரைச்சி குடித்த ஒரு நபர்னு ஓகே வாங்கன்னு அவர் சொல்லிட்டார். வந்தவுடனே அவர் பொதுவாக அந்த ஒரு வித்யா கருவம்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா வந்தவங்களுக்கு அது மாதிரி அவர் உள்ள அந்த ராஜ்கமல் ஆஃபீஸில் வரும்பொழுதே ஒரு மாதிரி ஒரு மிடுக்கா ஒரு தோரணியாக நடந்துக்கிருந்து இது பண்ணுது. அவளை நல்லா ரிசீவ் பண்ணி உட்கார வைங்க எல்லாம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் கமலஹாசனும் இயக்குனர் சிங்கிதம் சீனிவாசராவும் வந்திருக்காங்க. வந்து ஒரு ரூமில் உட்காந்துருக்கும் பொழுது அவரை கூப்பிடுங்கன்னு சொல்லி உட்கார வச்சு பேச ஆரம்பித்தோடனே அப்போ வந்த இளைஞர் வந்து சொல்லியிருக்காரு வந்து தமிழர் தான் இவர் வந்து இங்கே இருக்கணுமா அப்படின்னு கேட்டிருக்காரு சிங்கிதம் சீனிவாசராவை வந்து. அவர் இருக்கிறதுனால உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு இவர் கேட்டிருக்காரு வந்து கமலஹாசன் கேட்டிருக்காரு. இல்லை நான் சிலதெல்லாம் சொல்ல வேண்டியது இருக்கும் அப்படின்னு. இல்லை அவர் கிளம்பணும்னு சொன்னால் நானும் கிளம்பிடுறேன்னு உடனே அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. சரின்னு உட்காந்தாச்சு. அவர் எதுவுமே பேசலை. சிங்கிதம் சீனிவாசராவ் எதுவுமே பேசலை. இவர் என்ன பண்ணிக்கிறாரு டெக்னாலஜி அப்போது இருந்த டெக்னாலஜி அன்னைக்கு வந்த டெக்னாலஜியை பற்றிலாம் பயங்கர பெருமையாக ஒரு வித சின்ன ஒரு கர்வத்தோடு ஒவ்வொன்றா விளக்கி சொல்லி சொல்ல இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சிங்கிதம் சீனிவாசராவ் அவர்களுடைய முகத்தில் ஒரு சின்ன நமுட்டு சிரிப்புன்னுவாங்க இல்லைங்களா அது சிரிச்சுக்கிட்டே இருந்திருக்காரு வந்து. இது வேற ஒரு நபர் சொன்னது வந்து சிரிச்சுக்கிட்டே இருக்கார் வந்து. இந்த கான்வர்சேஷன் முடிஞ்ச உடனே புரிஞ்சுதுங்களா இப்போது அப்படின்னு அந்த வந்த இளைஞர் சொல்லி முடிச்சிட்ட உடனே கமலஹாசன் இப்போ நான் பேசலாமா அப்படின்னு கேட்டிருக்காரு. பேசுங்க அப்படின்னு. இப்போ இவர் என்னென்ன டெக்னாலஜி சொன்னாரோ அதிலிருந்து அது சம்மந்தப்பட்ட நியாயமான கேள்விகள் டவுட்டெல்லாம் கேட்குறாரு அவர். கேட்க இப்படி சரிஞ்சு உட்காந்துருந்த அந்த நபர் கொஞ்சம் மேலே ஏறி இப்படி உட்கார ஆரம்பித்து முகம்லாம் மாறி போச்சு. மாறின பிறகு இது லேட்டஸ்ட்டாக நேற்று தானே வந்தது, எப்படி உங்களுக்கு இங்கே தெரியும்? அதாவது இந்தியாவில் தமிழ்நாட்டில் சென்னையில் எல்டாம்ஸ் ரோடில் உள்ள ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் ஆஃபீஸில் உங்களுக்கு எப்படி அது தெரிஞ்சது? ஏன்னா அப்போ நான் சொல்கிறது என்னன்னா கூகுள் அப்புறம் இமெயில் இது எதுவுமே இல்லாத ஒரு காலகட்டம் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு இதுதான் என்னுடைய வேலையே அப்படின்னு சொல்லியிருந்தது. இந்த டெக்னாலஜி என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் வேலையை அப்படின்னு சொன்ன பிறகு அவர் சிங்கிதம் சீனிவாசராவ் பேசியிருக்காரு வந்து. நீங்கள் அவரை ஒரு நடிகராக தான் நடிகராக தான் பார்த்துருப்பீங்க. அதை தாண்டி மிக அருமையான ஒரு ஆர்வலர் அவர் வந்து. அதுவும் சினிமா சம்பந்தமான ஒரு விஷயம் எங்கேயாவது ஒரு இடத்துல புதுசாக வந்திருக்குதுன்னா அதை விட மாட்டார் கமலஹாசன் அப்படின்னு இயக்குனர் ராசி அழகப்பன் கூட ஒரு தடவை சொல்லிட்டு இருந்தார் வந்து. என்னென்னா ஒரு 80 அடி 90 அடி உயரத்தில் ஒரு கிரேன் ஒன்று ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி முதல் முறையாக வந்து பிரசாத் லேபில் வந்து கொண்டு வந்து இறக்கியிருக்காங்க. அது வந்து இந்தியாவிலே முதல் முறையாக விஷயம் கேள்விப்பட்டு கமலஹாசன் அவர் ராசி அழகப்பன்லாம் கூப்பிட்டுக்கிட்டு அங்கே போய் அங்கே ஆப்ரேட் பண்ண சொல்லி அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எப்படி இதுவாகுது, எந்த மாதிரி அதை வச்சு படம் எடுக்க போகிறீங்க, எந்த மாதிரி அது வந்து உபயோகப்படும்னு கேட்ட ஒரு நபர் வந்து. காரணம் என்னென்னா இந்த டெக்னாலஜி கரைத்து குடித்த ஒரு நபர் வந்து. இது கூட சொல்லுவாங்க மிஸ்கின் ஏதோ ஒரு படத்திற்கு கதை சொல்ல போய் சொல்லிக்கிட்டே இருக்காராம். இவர் வந்து அந்த சீன் சொல்ல ரெஃபரன்ஸுக்கு எந்தெந்த படங்கள்லேருந்து எடுத்தாரா இல்லையான்னு தெரியல. இவர் வந்து பதிலுக்கு சொல்லிக்கிட்டே இருந்தாராம் வந்து. இது இந்த கொரியன் மூவி, இது இந்த யூரோப்பியன் படம், இது இந்த ஃபின்லாந்து படம் சொல்ல முகமே மாறி போயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. இது சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா கமலஹாசன் இப்போ ஏஐ டெக்னாலஜி படிக்கிறதுக்காக அமெரிக்கா கிளம்பிட்டார். 2 மாத பயணமாக. கிளம்புறதுக்கு முன்னாடி தக் லைஃப் படத்தினுடைய கம்ப்ளீட் படப்பிடிப்பு முடிச்சு கொடுத்துட்டு போயிருக்கார். ஏன்னா ரொம்ப விரைவாக கமலஹாசன் நடித்து கொடுத்த படம் இதுதான் ஒரு நண்பர் சொன்னார். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து ரொம்ப பார்த்து பண்ணக்கூடிய ஒரு மணிரத்னம் உள்ளே இறங்கியாச்சு. ஏறக்குறைய கமலஹாசனுக்கு இணையான ஒரு கேரக்டர் சிலம்பரசனுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த படத்தினுடைய படப்பிடிப்பு டெல்லியில் நடந்தது. அப்புறம் தாண்டி வந்து காஞ்சிபுரம் பக்கத்தில் அதனோட ஷூட்டிங் வந்து நடந்துக்கிட்டே இருந்தது. ஸ்ரீபெரும்புத்தூருக்கும் சுங்காசத்திரத்துக்கும் இடையில் ஒரு பகுதியில் நடந்துக்கிட்டு இருந்தது. பகல் முழுக்க படப்பிடிப்பு, நைட்டில் ஆன் த ஸ்பாட்லேயே வந்து டப்பிங்கும் பேசி முடிச்சிட்டார். இப்போ என்ன ஆகிப்போச்சு, கிளம்புறோம் நான் வந்து தக் லைஃப் முடிச்சாச்சு, 2 மாதம் 60 நாள் அமெரிக்காவுக்கு போகிறேன்னு சொல்லும்பொழுது மணிரத்னத்துக்கு சார் ஒரு சின்ன பேட்ச் ஒர்க் ஒன்று நாங்கள் போட்டு பார்த்தோம் எடிட்டிங்கில், ஒரு சின்ன பேட்ச் ஒர்க்கு, அந்த பேட்ச் ஒர்க்கை நீங்கள் முடிச்சுட்டு கொடுத்துட்டு போனால் நல்லாயிருக்கும். ஏன்னா டெல்லியில் எடுத்தது. அப்போ அந்த பேட்ச் ஒர்க்கை எங்கே மேட்ச் பண்ண முடியும், மறுபடியும் டெல்லிக்கு போக முடியாது இல்லைங்களா, பர்மிஷன் வாங்கணும், அதுக்கு நாளாகும். இவர் விசாலாம் ரெடி பண்ணியாச்சு. அப்போ கமலஹாசன் சொன்ன இடம் எதுன்னா
நம்ம செம்மணி பிரிட்ஜுக்கு கீழே இருக்கிற செம்மொழி பூங்கா. அந்த செம்மொழி பூங்காவில் ஒரு குறிப்பிட்ட இடத்த சொல்லி, இந்த இடத்துல இந்த பேட்ச் ஒர்க் எடுத்திங்கன்னா கரெக்டாக மேட்ச் பண்ணிக்கலான்னு. ஏறக்குறைய படக்குழுவே ஆச்சரியப்பட்டு போயிடுச்சு. காரணம் என்னென்னா, அதுதாங்க சினிமாவுடைய அனுபவம். அம்மாவும் நீயே அப்பாவும் நானேன்னு அந்த பாடி நடித்த அந்த காலத்திலிருந்து இப்பொழுது வரைக்கும் அந்த சினிமாவை நேசிக்கிற ஒரு விஷயம்தான். சரி, இந்த ஏஐ டெக்னாலஜிக்கு என்ன அப்படின்னா, ஒரு நுண்ணறிவு தொழில்நுட்பம் அது. இன்றைக்கி அதுதான் இன்றைக்கி உலகத்தையே ஆட்டி படைச்சிட்டு இருக்கு. இந்த வளர்ச்சி, இந்த விஞ்ஞான வளர்ச்சி நல்லதா கெட்டதான்னு ஒரு பெரிய விவாதமே போயிட்டுருக்கு. இதை ஏன் வந்து கமலஹாசன் கற்றுக்கணும்னு போகிறாரு அப்படின்ற போது, நமக்கு கிடைத்த தகவல் என்னென்னா, மருதநாயகம் படத்தை மீண்டும் தொடங்கப் போகிறார். மருதநாயகம் படத்திற்காகத்தான் இந்த 60 நாள் இந்த ஏஐ டெக்னாலஜியை போய் படிக்க போகிறாரு அப்படின்னு. சரி, மருதநாயகம் படம் எப்படி ஆரம்பிக்கப்பட்டது, என்ன மாதிரியான பிரச்சனைகள் எல்லாருக்கும் தெரியும். அது எலிசபெத் ராணி வந்து அதை தொடங்கி வச்சாங்க. கிட்டத்தட்ட அந்த படம் ஒரு இன்டர்வல் வரைக்கும் அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு முடிச்சிட்டாங்க. ஒரு கிட்டத்தட்ட இன்டர்வல் வரைக்கும் முடிச்சாச்சு. அதன் பிறகு அந்த படம் அப்படியே கைவிடப்பட்டது. அதுக்கான காரணம் என்னன்னு கமலஹாசன் சொன்னது பட்ஜெட் அப்படின்னாரு. அதை வந்து ஒரு மேற்கத்திய தயாரிப்பு நிறுவனம் தயாரிக்கிறதா இருந்தது. ஒரு லண்டன் பேஸ்டு ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி தயாரிக்கிறது. அவங்க வந்து ஃபண்டிங் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து அதை நிறுத்தியாச்சு. ஒரு பெரிய பொருட்செலவு கடுமையாக அப்பவே வந்து பிரமாதமாக எடுத்து முடிச்சாச்சு. அது கூட பார்த்திங்கன்னா என்னத்துக்கு நிறுத்தினாங்க அப்படின் பொழுது வந்து, அந்த சமயத்தில் இந்த பொக்ரைன் குண்டு வெடிப்பு நடத்துச்சு இந்திய அரசு. அந்த பொக்ரைன் குண்டு வெடிப்பு நடத்தணும் உலக நாடுகள் முழுக்க இந்தியா பக்கம் திரும்பின உடனே அதன் காரணமாக நாங்கள் வந்து ஃபண்டிங் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒதுங்கிட்டதா ஒரு தகவல் ஒரு பக்கம் இருக்குது. அப்புறம் மறைந்த நடிகர் சிவாஜி ராவ், சந்தான பாரதியோடைய தம்பி, அவர் வந்து ஒரு இன்டர்வியூவில் ஒன்று சொல்லியிருப்பார். நான் இது மாதிரி வந்து கமலஹாசன் சார் வந்து மருதநாயகன் ஒரு படம் எடுக்க போகிறாருன்னு தெரிஞ்சிட்டேன். மருதநாயகத்துடைய வரலாறு என்னன்னு எனக்கு தெரியும். நான் நேராக கிளம்பி எல்டாம்ஸரோட ஆஃபீஸுக்கு போயிட்டேன். ஆஃபீஸ் போனோன்னா ஆஃபீஸில் இருந்தவங்களாம் இருந்தாங்க. இது மாதிரி சிவாஜி ராவ் வந்திருக்குன்னு சார்கிட்ட போய் சொல்லுங்கள் அப்படின்னு. சரின்னு வர சொல்லிட்டாரு. வந்தவுடனே என்ன சிவாஜி அப்படின்னாரு. சார், மருதநாயகம் படம் எடுக்க போகிறீங்களான்னாரு. ஆமாம், எடுக்க தான் போகிறேன். அவர் என்ன நினச்சிருப்பார், நான் ஏதோ வேஷம் கேட்டு நடிக்கிறதுக்கு வந்தேன்னு நினச்சிடாருன்னு தெரியல. ஏன்னா வந்து இதில் வந்து ஏடி அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணோம் அப்படின்னு ஒன்றுமே அவர் சொல்லலை. ஓகே அப்படின்ட்டார். ஒன்றுமே, அதாவது என்கிட்ட வந்து 10 அசிஸ்டன்ட் இருக்காங்க, 5 அசிஸ்டன்ட் இருக்காங்க, இல்லை இதோட டிஸ்கஷன் முடிஞ்சிடுச்சு, இதனுடைய வந்து ஸ்கிரிப்டெல்லாம் பண்ணியாச்சு, இதெல்லாம் எதுவுமே சொல்லலை. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து ஃபஸ்ட்டு அசிஸ்டண்ட்டாக இருந்த சதீஷ்னு ஒருத்தரை கூப்பிட்டு, இந்த ஷெட்யூல் புக்குன்னு ஒன்று இருக்கும், அதை இவர் கையில் கொடுத்துருங்க அப்படின்னார். வந்து அவர் சொன்ன காரணம் என்னென்னா, கடமை கண்ணியம் கட்டுப்பாடுன்னு ராஜ்கமல் ஃபிலிம்ஸில் சத்யராஜ் நடித்த படத்தில் நான் ஒர்க் பண்ணியிருக்கிறேன். அப்போ இந்த ஷெட்யூல் போடுறது நான் தான். இவர் வந்து சரியான கெட்டிக்காரர். இந்த ஷெட்யூல் இது பண்ணுறதுல இவர்கிட்ட கொடுங்க அப்படின்னு போட்டு அந்த புக்கு வாங்கி பிடிச்ச பிறகு எனக்கு ஒன்றுமே தெரியல, தலையை சுற்ற ஆரம்பிச்சிச்சு. என்ன சார் இது அப்படின்னு கேட்டேன். இனி இதுதான் உலகத்தை ஆளப்போகிறது, இனி இதுதான் தமிழ் சினிமாவில் பயன்படுத்த போகிறார்கள் அப்படின்னாரு. என்னென்னா, சாஃப்ட்வேர், கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேரில் சில அக்சஸ்லாம் அதை பற்றி எழுதி வச்சுருந்தார் அந்த ஷெட்யூலில். அதன் பிறகு இப்போ எல்லாமே வந்து கம்ப்யூட்டரைஸ்டு ஆகிடுச்சு. அப்பயே மிரண்டு போய், அப்போ அவர் சொன்ன வார்த்தை என்னென்னா, சிவாஜி இதை நீங்கள் கற்றுக்கலாம், ஈஸியாக கற்றுக்கலாம், அதை ஒன்றும் பெரிய கம்பசூத்திரம் கிடையாது, நான் உங்களுக்கு கற்றுத்தரதுக்கான இது பண்ணுறேன் அப்படின்னு அந்த சொன்ன வார்த்தை, கற்றுக்கலான்ற வார்த்தை இருக்கு இல்லைங்களா, அதுதாங்க கமலஹாசன். சரி, இந்த ஏஐ டெக்னாலஜிக்கு இவர் ஏன் கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. கண்டிப்பாக மருதநாயகம் எடுத்து கிட்டத்தட்ட எவ்வளோ நாட்கள் ஆகிடுச்சு. அதில் நடிச்சிடார் கமலஹாசன். ரொம்ப இளமையான கமலஹாசனாக இப்போ வந்து தோற்றலாம் மாறி போயிருக்கோம். இதற்கு இந்த ஏஐ டெக்னாலஜி பெரிய உதவியாக இருக்கும். உதவியானா இதுதான் பயன்படுத்தப்படும். ஒரு வேட்டையனில் மலேசியா வாசுதேவனுடைய குரலை கொண்டு வந்து ஏஐ டெக்னாலஜி சேர்த்துருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா கோட் படத்தில் பவதாரணியுடைய குரலை சேர்த்துருக்காங்க. இதெல்லாம் தாண்டி கோட் படத்தில் இன்னொரு விஜய், அப்பா மகன், அந்த விஜயை வடிவமைச்சிருக்கு இல்லையா, அதுவே வந்து ஏஐ டெக்னாலஜி தான். அதில் விமர்சனங்கள் இருந்தால் கூட நம்ம ஏற்றுக்கக்கூடிய ஒரு காட்சியாக தான் இருந்தது. அது அப்புறம் படம் பார்க்க பார்க்க நம்ம மனசுக்குள்ளே போயிடுச்சு. இது சம்மந்தமாக கூட வெங்கட் பிரபு கிட்ட ஃபோனில் பேசுனதாக ஒரு தகவல் இருக்குது கமலஹாசன் வந்து. கமலஹாசன் என்னென்னா, ஒரு படத்தை ஆரம்பிச்சிட்டோம், அவ்வளோ பெரிய படத்தை, அதை முடிக்காமல் விடக்கூடாதுன்னு அவருக்கு பெரிய ஒரு வைராக்கியம். தொடர்ச்சியாக நீங்கள் வந்து நம்ம சந்திக்கிற ப்ரெஸ் மீட்லாம் கேட்கும்போது என்ன சொல்லுவார், மருதநாயகத்தை பற்றி கேட்கும்போதெல்லாம், மருதநாயகம் வரும், உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது ப்ரொடியூசர் இருக்காங்களா, இவ்வளோ கோடியில் செலவு பண்ணக்கூடிய ஆட்கள் இருக்காங்களா, இப்படிலாம் கேட்டுருப்பார். இன்றைக்கி ஏஐ டெக்னாலஜி டிஐஜிங்லாம் வந்த பிறகு நீங்கள் ப்ரொடக்ஷன் காஸ்ட்டு ரொம்ப ஈஸியாகிப்போச்சு. நீங்கள் ரொம்ப 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 ஈஸியாகிப்போச்சு. அதனால் அந்த கமலஹாசனை
இப்போ மேட்ச் பண்ணுற மாதிரி படத்தை மறுபடியும் தொடர்வதற்காக இந்த டெக்னாலஜியை முழுசாக போய் படிச்சுட்டு வந்துடுவோம் அப்படின்னு முடிவோடய அவர் போயிருக்கார். கமலஹாசனுடைய சொன்ன காரணம் என்னென்னா, ஐயா எனக்கு நேரம் கிடையாது, பிக் பாஸில் இனிமேல் என்னால் கலந்துக்க முடியாது, எனக்கு ப்ரொடக்ஷன் வேலை இருக்குது, அமரன் மாதிரியான படங்கள் ஒரு பக்கம், அடுத்தடுத்த படங்கள் இருந்து ப்ரொடக்ஷன் வேலை நடந்துகிட்டு இருக்கு, நான் ஒரு பக்கம் நடிச்சுக்கிட்டு இருக்கேன். இதையெல்லாம் தாண்டி மருதநாயகம் அவருடைய கனவு படம். அந்த கனவு படத்திற்காக தான் இந்த ஒரு டெக்னாலஜியை கற்றுக்கொள்வதற்காக 60 நாள் அமெரிக்காவுக்கு பயணம் செய்திருக்கிறார் கமலஹாசன். தமிழ் சினிமாவுக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம். முக்கியமான நபர் கமலஹாசன் என்பதில் மாற்று கருத்தே இல்லை. தொடர்ந்து அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.